கர்நாடகாவின் டிஜிபியாக இருந்த ஓம் பிரகாஷ் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2015 முதல் 2017 வரை ஓய்வு பெறும் வரை கர்நாடகாவின் டிஜிபியாக இருந்தவர் ஓம் பிரகாஷ், வயது 68. பெங்களூருவின் HSR லேஅவுட் என்ற பகுதியில் மனைவி பல்லவி மற்றும் மகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் பல்லவியிடம் இருந்து கர்நாடக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு போன் வந்தது. எனது கணவர் மர்மமான முறையில் வீட்டில் இறந்து கிடக்கிறார், உடனே வாருங்கள் என்று பல்லவி சொன்னதாக கூறப்படுகிறது. உடனே போலீசார் முன்னாள் டிஜிபியின் வீட்டுக்கு விரைந்தனர். அவரது வீடு 3 மாடி கட்டடங்களை கொண்டது. அதில் தரைதளத்தில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார் ஓம் பிரகாஷ். அவரது சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். ஓம் பிரகாஷின் கழுத்து மற்றும் வயிறு பகுதிகளில் பல இடங்களில் வெட்டு காயங்கள் இருந்தன. அவரது சடலம் மற்றும் அதில் இருந்த காயங்களை பார்த்தே அவர் கொலை செய்யப்பட்டதை போலீசார் உறுதி செய்தனர். அதாவது கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்களால் கொடூரமான முறையில் அவரை மர்ம நபர்கள் குத்தியிருக்கின்றனர். போலீசாருக்கு ஓம் பிரகாஷின் மனைவி பல்லவி மற்றும் மகள் மீது சந்தேகம் வந்தது. இதனால் இருவரையும் பிடித்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளியூரில் இருக்கும் மகனிடமும் விசாரிக்கின்றனர். ஏற்கனவே ஓம் பிரகாஷ் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருந்தார். குறிப்பாக தனது குடும்பத்தினர் மூலமே ஆபத்து வரலாம் என்று சொன்னதாக கூறப்படுகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பல்லவி மற்றும் மகளே இந்த கொடூரத்தை செய்திருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். இருப்பினும் இது பற்றி தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கொலை நடந்த பிறகு இன்னொரு IPS அதிகாரியின் மனைவிக்கு பல்லவி போன் செய்ததாகவும் தனது கணவரை கொலை செய்துவிட்டதாக அவரிடம் வாக்குமூலம் அளித்ததாகவும் இன்னொரு தகவல் வெளியாகியுள்ளது. கொலைக்கு பயன்படுத்திய கத்தியையும் ஓம் பிரகாஷ் வீட்டில் இருந்து போலீசார் மீட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் முழுமையான விசாரணை முடிந்த பிறகுதான் இன்னும் பல மர்மங்களுக்கு விடை கிடைக்கும் என்று போலீசார் கூறுகின்றனர். டிஜிபி பதவிதான் ஒரு மாநில போலீசின் மிக உயரிய பதவி. அந்த பதவியில் இருந்து 7 ஆண்டுக்கு முன்தான் ஓம் பிரகாஷ் ஓய்வு பெற்றார். இவரது சொந்த ஊர் பீகார். ASPயாக கர்நாடகாவின் ஹரப்பனஹள்ளியில் தனது போலீஸ் வேலையை துவங்கினார். பின்னர் சிவமோகா, உத்தர கன்னடா, சிக்மங்களூரு மாவட்டங்களில் SPயாக வேலை பார்த்துள்ளார். கர்நாடக மாநில ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் லோக் ஆயுக்தாவில் முக்கிய பதவிகளை வகித்துள்ளார். CID பிரிவில் IG-ஆக இருந்தார். 2015 மார்ச்சில் டிஜிபி ஆனார். 2017 ஓய்வு பெற்றார். இவ்வளவு பெரிய போலீஸ் பதவியில் இருந்தவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பது பெங்களூரை மட்டுமின்றி டோட்டல் கர்நாடகாவையும் அதிர வைத்துள்ளது.